நமஸ்தே. ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சென்னை சிட்டிக்கு பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பர் வரக்கூடிய பிப்ரவரி 2025 எக்ஸாமுக்கு சென்னை சிட்டிக்கு பிரவேஷிகா ஃபஸ்ட் பேப்பருக்கு என்ன இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போயம் கொஷின் ஆன்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் டோட்டலி 12 போயத்துக்கு கொஷின் ஆன்சர் படிக்கணும். அதாவது ஹிந்தி போயம் 10 இருக்குது, உருது போயம் 2 இருக்குது. டோட்டலி 12 போயம்க்கு கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம ஹிந்தி போயத்தில் 1 to 7 வரைக்கும் நல்லா தரவு பண்ணிவிட்டு உருதுல 11,12 இது ரெண்டையும் நல்லா தரவு பண்ணாலே போதும். டோட்டலி நான் உங்களை 9 படிக்க சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணும்போது படித்து ஸ்பெல்லிங்கை பார்த்துட்டு எழுதி பாருங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுலேயே உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்துடுது. 30 மார்க்ஸ் எடுத்தால் பாஸு, அதில் 10 மார்க்ஸ் இதில் ஈஸியாக எடுக்க முடியும். பார்க்குறதுக்கு தான் போயம் கொஷின் ஆன்சர்ஸ் டஃப்பாக தெரியும். பட் அதோட மீனிங்கை புரிஞ்சு படித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இதில் மார்க் எடுக்க முடியும். செகண்ட் ரோமன் கவி பரீட்சை, மைதிலி சரண் குப்தர், சுமித்ரானந்தன் பந்த், மாக்கன்லால் சதுர்வேதி. இதில் 12 போயம்ஸுங்கையில் 12 கவி பரீட்சை இருக்குது. அதில் நான் உங்களை 3 தான் படிக்க சொல்கிறேன். ஸோ இது நல்லா படித்து ஒரு half or 1 பேஜுக்கு எழுதுகிற மாதிரி தயாராகிட்டிங்கன்னா நிச்சயமாக இதுலேயும் நல்ல மார்க் எடுக்க முடியும். தேர்டு ரோமன் போயம் எஸ்ஸே, யசோதரா கா விலாப், பாரத் கீத், தாரானா ஏ ஹிந்தி. இந்த 3 போயத்தையும் நல்லா தரவு பண்ணணும். லாஸ்ட் டைம் லோயர் கிளாஸ்க்கெல்லாம் நமக்கு எதிர்பார்த்தது நிறைய எஸ்ஏஸ் வராமல் இருந்ததில்ல. குறிப்பிட்ட எஸ்ஏஸை படிச்சுட்டு எனக்கு நான் படித்தது வரல அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த 3ஐயுமே நீங்கள் தரவு பண்ணணும். சப்போஸ் இந்த 3 உங்களால் படிக்க முடியலைன்னா ஃபஸ்ட் டைம் தேர்ட் டைமாவது படிச்சிருக்கணும். இந்த யசோதரா கா விலாப், பாரத் கீத் இதெல்லாம் நான் என்னோடய சேனலில் எழுதி டீச் பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் படிக்கலாம். ஃபோர்த்து ரோமன் போயம் இஆர்சி. போயம் இஆர்சியில் நான் ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 7 இஆர்சிஸ் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் தரவு பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 4 கொடுத்து 2 கேட்குற இடத்துல 2வது நம்ம எதிர்பார்க்குறது வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் புஷ்ப ஸ்டார்டிங் மட்டும் கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் ஜோ அகணித், தேர்ட் ஒன் பிரதம் சப்யதா, ஃபோர்த் ஒன் பிரயான் தூரிய, ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் கே பிரஷ்ன, சிக்ஸ்த் ஒன் ஷீஷ் கே ஏ கிலே, செவன்த் ஒன் ஹம் புரானே ஹே. ஃபிஃப்த்து ரோமன் உருது இஆர்சி. அதாவது ஃபிஃப்த்து ரோமனை பார்க்கும்போது உருது எஸ்எஸ், அதாவது உருது போயம்லேருந்து கேட்கக்கூடிய இஆர்சி 2, தோஹேலேருந்து கேட்கக்கூடிய இஆர்சி 2ன்னு மொத்தமாக 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. எல்லாத்தையும் படித்து கன்ஃபியூஸ் பண்ணி எதுவுமே யாரும் எழுதுறதில்ல. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உருது இஆர்சியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து 2 வந்துடுது. நம்ம அந்த டாப்பிக்கில் 2 தான் எழுதணும். அதனால நான் உருது இஆர்சியை இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். மஜ்ஹப் நஹி சிக்காத்தா, செகண்ட் ஒன் ராஹ் குர்பானியோங், சிக்ஸ்த் ரோமன் ஸ்டடி ஆல் தோஹே. அதாவது மனப்பாட பாட்டு, அது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிடணும். மனப்பாட பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே எல்லாத்தையுமே தரவு பண்ணணும். செவன்த் ரோமன் போயம் ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் இது வரைக்கும், அதாவது 6th ரோமன் வரைக்கும் போயம் புக்கில் இருந்தே வந்துடுது. இதை நல்லா தரவு பண்ணும்போதே கான்ஃபிடண்ட்டாக நம்ம ஒரு 30 மார்க்ஸ் எடுத்துட முடியும். நான் சொல்கிற இம்பார்ட்டண்ட்டாக படித்து நல்லா எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 7th ரோமன் ப்ரோஸ்லேருந்து வரப்போகுது. ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் ஒரு 7 லெசன்ஸ்க்கு நீங்கள் நல்லா தரவு பண்ணணும். 8th ரோமன் ப்ரோஸ்லேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸு இது நீங்கள் ரொம்ப நிறைய சொன்னோம்னா படிக்க சிரமமாக இருக்குமேன்னு அந்த 5 லெசன்ஸ்க்கு மட்டும் படிக்க சொல்கிறேன். நிச்சயமாக அட்டன் பண்ணுற லெவலில் வந்துடும். அடுத்து ப்ரோஸ் எஸ்ஸே, 3 பச்சே பேச்சாரா பலா ஆத்மி. இது 2மே என்னோடய சேனலில் நான் நோட்டில் எழுதி டீச் பண்ணியிருக்கேன். அதாவது புக்கில் இருக்கலாம், கைடில் இருக்கலாம். நோட்டில் சிம்பிள் வேர்ட்ஸில் ஈஸியாக நீங்கள் படித்தோடனே மீனிங் புரிகிற மாதிரியும் ஈஸியாக மெமரி பண்ணுற மாதிரியும் அதை எப்படியும் ஒரு 1.5 பேஜஸ்க்கும் நான் அதை கொண்டு வந்திருப்பேன். எக்ஸாமில் அந்த மாதிரி எழுதும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி என்னோடய சேனலில் செக் பண்ணிங்கன்னா இந்த 3 பச்சே பேச்சாரா பலா ஆத்மி 2 எஸ்ஸையும் ரொம்ப ஈஸியாக நான் எழுதி டீச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 10th ரோமன் ப்ரோஸ் இஆர்சி இது ஒரு 7 லெசன்ஸ்க்கு நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 எஸ்ஸே, இப்போ 3 பச்சே
பேச்சாரா பலா ஆத்மி அப்படின்னு 2 எஸ்ஸேஸ் நம்ம தரவு பண்ணும்போது இதிலிருந்து ஸ்மால் கொஷினோ டீட்டெயிலோ இஆர்சியோ எது வந்தாலும் அந்த எஸ்ஸையை வச்சே கொஞ்சம் ஓனாக எழுத ட்ரை பண்ணுங்கள். அந்த மற்ற ரோமன்ஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்ஸே படிக்கிற லெசன்ஸில் அந்த எஸ்ஸையை வச்சே நம்ம ஓனாக மற்ற ரோமன்ஸை எழுத ட்ரை பண்ணலாம். மற்ற லெசன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஈஸியாக இதை பண்ணிக்கலாம். ஒரு டிப்ஸ் மாதிரி தான் இதை நான் சொல்கிறேன். அதாவது எஸ்ஸே படிச்சிட்டோம், அதுலேருந்தே ஸ்மால் கொஷின்ஸாக இருக்கட்டும், டீட்டெயிலாக இருக்கட்டும், இஆர்சியாக இருக்கட்டும், எது கேட்டாலும் எழுதுகிற மாதிரி தயாரிக்கலாம். இது மற்ற லெசன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரவேசிக்கா ஃபஸ்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸி தான். ஒரு லாங்குவேஜுங்கிறதுனால ஒவ்வொரு லெசனும் நீங்களும் வாசித்து அதுக்கு மீனிங் சொல்கிற மாதிரி ஒன் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாங்குவேஜை கற்றுக்குறீங்க, அதனால் இப்படி முக்கியத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டுமே படிச்சுக்கிட்டு அப்படி இருக்காமல் எல்லா லெசனுமே உங்களுக்கு வாசித்து மீனிங் சொல்ல தெரியணும். எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சிருக்கணும். பட் படிக்கிறது மட்டும் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கலாம். அது மாதிரி படிக்கும்போது ஒரு லாங்குவேஜை படித்த சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும், நம்ம நல்ல மார்க் எடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணலாமே. தன்யவாத்.